உயிர் மேலாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம் வந்து நம்ம எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து நடவு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தக்காளி நாற்று வந்து நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நாம் வச்சுருக்கிறோம். இந்த தக்காளி நடவு பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா இது வேர் பிடிச்சி நல்லா தழையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே இருக்குது. காட்டுக்குள்ளே போகவே முடியலைங்க. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே அனல் பறக்குது. இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம ரசாயன உரத்தை கொடுக்கும்போது அதிகமாக சூடு ஆகும். ப்ளஸ் வந்து வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நாம் வேம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வேமுங்கிறது வந்து ஒரு நன்மை செய்யும் பூஞ்சானம்ங்க. இந்த நன்மை செய்யும் பூஞ்சானம் வந்து வேர் வளர்ச்சியை அதிகம் பண்ணக்கூடிய ஒரு வகையான பூஞ்சானம். வேர் வளர்ச்சி அதிகம் பண்ணோம்னா எப்படி பண்ணும் அப்படின்னா, இப்போது இது வந்து பப்பாளி மரத்தோட வேர். இதுக்கு வந்து நம்ம வேம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பப்பாளி மரத்து வேரில் வந்து இந்த வேம் பூஞ்சானம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். இந்த வேர் ஃபுல்லாமே அப்படியே ஒரு படலை மாட்டம் ஒரு கவசம் மாதிரி, அதாவது வந்து ஒரு எதிரி தாக்க வரான் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கவசமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னா அதை தாக்க வர்றதுக்கு வந்து நாம் தடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவசமாக வந்து இந்த வேம் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த வேருக்கும் நல்ல ஈரப்பதம் இருக்கிற இடத்துக்கும் இது ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுக்கும். இந்த வேம் பூஞ்சானம் வந்து இந்த வேர்லேருந்து தண்ணி மண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஈரம் இருக்குதோ அதை தேடி வேம் போகும்போது அந்த பூஞ்சானம் வந்து பயணிக்கும் போது இந்த வேரும் வந்து பார்த்திங்கன்னா அது கூடயே பயணிக்கும். அப்போ என்னன்னா இது வந்து ஒரு வேர் இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கிற செடிக்கோட வேர். இதில் வந்து வேம் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து 10 மடங்கு பெருசாகும். இந்த வேர் வந்து நார்மலாக இருக்கிற வேருக்கும் வேம் கொடுக்குற அப்புறம் இருக்கிற வேருக்கும் வந்திங்கன்னா 10 மடங்கு பெருசாகும். அதுக்கப்புறம் இந்த ஜல்லி வேர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து தண்ணியை நிறைய உறிஞ்சக்கூடிய வேர். இந்த ஜல்லி வேர்கள் வந்து அதிகமாகும். இந்த ஜல்லி வேர்கள் வந்து ஃபுல்லாக இந்த வேர் ஃபுல்லாமே ஜல்லி வேர் நிறைய ஆகும். அப்போது இந்த வேமும் தண்ணியை தேடி போகும்போது இந்த வேரும் சேர்ந்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்து இது பண்ணிடும், போய்க்கும். சரிங்களா, அதுக்காகத்தான் வேம் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேம் நாம் காட்டில் கொடுக்கும்போது இன்னொரு அடிஷ்னலாக ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மணிச்சத்து நம்ம காட்டுக்குள்ளே நம்ம என்னதான் ரசாயன உரம் கொடுத்தாலுமே பயிர்கள் வந்து அந்த ரசாயன உரத்திலிருந்து எடுத்துக்க முடியாத மணிச்சத்து இருக்கும் காட்டுக்குள்ளே. அந்த மணிச்சத்தை எடுத்துக்க முடியாத மணிச்சத்தை கரைச்சி உடச்சி பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குற வேலையும் இந்த வேம் வந்து பண்ணிடும். சரிங்களா, அப்போ வந்து என்னென்னா நம்ம 2 வேலையும் இதை பண்ணிடும். இன்னொன்று என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் வேம் வந்து கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வேரில் வந்து ஒரு படலமாட்ட படர்ந்து வேர் வளர்ச்சியும் அதிகம் பண்ணுறதுனால உங்களுக்கு வேர் நல்லா ஆழமாக போகும்போது தண்ணி வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு செடிக்கு வந்து கிடச்சிருங்க. இப்போது நம்ம ரசாயன உரங்கள் கொடுக்குற காட்டுக்கும் இந்த மாதிரி இயற்கை உரங்கள் கொடுக்குற காட்டுக்கும் வெயில் அதிகமாக இருந்தாலுமே பயிர் வந்து அந்த வெய்ய நேரத்துக்கு லேசாக வாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் போச்சுன்னா அப்படி தளத்தளன்னு ஆயிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா வேர் வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மறுபடியும் வெயில் குறைஞ்சதையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆயிக்கும். அதுவே ரசாயன உரங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நல்லா பச்சையாக கரும்பச்சையாக இருக்குமே தவிர மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழித்து அது வாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உயிர் உரங்கள் கொடுக்கும்போது மண் வந்து உங்களுக்கு வந்து பொலவொலப்பு அதிகமாகும். அதாவது வந்து மண்ணோட உங்களுக்கு பிடிப்பு அந்த இது வந்து நல்லா பொதுன்னு ஆகும். அதுவே ரசாயன உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மண் வந்து இறுகி போயிடும். அப்போ வேரோட்டம் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ரசாயன உரத்தை கூட்டணும் அதுலேயும் வெப்பம் வெளியே வரும்போது வேர் வந்து பாதிக்கும். இது மாதிரி உயிரினங்கள் கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகமாகும். சரிங்களா, நம்ம இந்த வெயிலுக்கு வந்து வேம் வந்து ஒரு பெஸ்ட்டான சூப்பரான இதாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்குது. நம்ம அதுக்கு ரசாயன உரத்துக்கள் கொடுத்து மறுபடியும் வந்து பயிரை வந்து சூடு பண்ணி காய வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உயிர் உரங்கள் கொடுத்தோம்னா நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த ரசாயன உரத்தையும் இது வந்து
எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதையும் எடுத்து கொடுத்துரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேர் வளர்ச்சி அதிகம் பண்ணி கொடுத்துரும். அதனால் வந்து தண்ணீர் வந்து கம்மியாக இருந்தாவே போதுமானது. சரிங்களா? இப்போ நாம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது தக்காளி செடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது இன்னும் நடவே இல்லை. இப்போது நடுறதுக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேம் நுண்ணுயிரி வந்து இந்த பூஞ்சானத்தை வந்து கலந்து இது ஃபுல்லாமே வந்து நம்ம தெளித்து விட்டுட்டோம்னா இந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரில் வந்து வேம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படலமாட்ட போய் இது பண்ணி இந்த வேர் வளர்ச்சி வந்து நல்லா அதிகம் பண்ணி கொடுக்குங்க. அப்போ வந்து என்னென்னா நம்ம நெட்டுன்னு செடி நெட்டு மாதிரி தலையும். அதுக்காக வந்து நம்ம இந்த வேம் கொடுக்குறது. சரிங்களா? இது இப்போ நம்ம தக்காளி செடிக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பயிருக்குமே எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் வந்து நாம் கம்மியாக தான் நெட்ட போகிறோம். ஒரு 1500 நாற்று தான் நெட்ட போகிறோம். அதனால் ஒரு 250 ml மட்டும் இந்த வேம் லிக்யூடை நம்ம தண்ணியில் கலந்து ஃபுல்லாக செடிகளுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிச்சு விட்டுறோம். இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கரும் பச்சை கலரில் இருக்குது. இது வந்து அதிகமாக போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அளந்து இது பண்ணணுங்கிறது இல்லை. அதிகமாக போனாலும் எதுவும் பாதிக்காது. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிச்சம் இருந்துச்சுன்னா நல்லா நிழலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சுட்டிங்கன்னா இது வந்து உயிர் உரம். அதனால் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து வேலை செய்யாது அடுத்த வாட்டி. இந்த மாதிரி ஒரு தண்ணியில் கலந்துட்டு இந்த மாதிரி தொளிச்சு விட்ருங்க. அல்லது பேட்டரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி அப்படியே நல்லா நனையிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் சரி. எது உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்குமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு நட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கே ஒரு நிழலான இடத்துல வச்சு இந்த மாதிரி நம்ம தெளித்து விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக இந்த மஞ்சில் ஃபுல்லாக மல்டிபிள் ஆகி வேரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி வேர் வலிச்சு நல்லா இது பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும். இப்போது நடவு நெட்டியாச்சு. இப்போ நம்ம இது கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது கொடுக்க தேவையில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. இது உடனே நெட்டி வளர்ச்சி வர்றதுக்காக இது கொடுத்துருக்குறோம். இனி நம்ம நடவு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நாள்லேயோ ஒரு 7 நாள்லேயோ வந்து 1 ஏக்கருக்கு வந்து 2 லிட்டர் வேம் கொடுக்கலாம். கீழே தண்ணியில் வந்து சொட்டு நீராக இருந்தால் சொட்டு நீர் கலந்து கொடுத்துருங்க. இல்லை வாய்க்கால் பாசனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படி தண்ணியில் போகும்போது ஏகம் கொடுத்துக்கலாம். 1 ஏக்கருக்கு 2 லிட்ரு. இப்போ வந்து வேம் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு 1 ஏக்கர் அப்படின்னா 200 லிட்டர் பேரலில் கலந்து 2 லிட்டர் உள்ளே ஊற்றி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போடலாம், போடாமல் விடலாம். ஏன்னா வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போனால் தான் இது வேலை செய்யும். இந்த வேம் பொறுத்தளவுக்கு நீங்கள் மண்ணில் மட்டும்தான் கொடுக்கணும். மேலே தெளிச்சிங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. இது மண்ணுக்கு மட்டும்தான். மேலே தெளிக்கக்கூடாது. தெளிச்சிங்கனாலும் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் வந்து அது வந்து பிரயோஜனம் இருக்காது. அதனால் வேருக்கு தான் இது கொடுக்கணும். சரிங்களா? 1 ஏக்கருக்கு 2 லிட்டரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஏகம் கொடுத்துடலாம். எல்லா காலத்துலேயும் கொடுக்கலாம். எந்த பயிருக்கு வேணால் கொடுக்கலாம். தென்னை மரத்துக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. வெயில் காலத்தில் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் வந்து வெயில் நேரத்தில் கொடுக்க வேண்டாம். சாயங்கால நேரம் ஒரு 4 மணி 5 மணிக்கு மேலே கொடுங்க. காலையில் வரைக்கும் நல்லா குளுன்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மல்டிபிள் ஆகிக்கும். சொட்டு நீராக இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சரிங்களா? இந்த வேம் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே கிடைக்குன்னா உங்கள் ஊரில் எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் அப்படி எங்கள் ஊரில் எங்கே கிடைக்குன்னு கேட்காதீங்கன்னு. அங்கே எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா விசாரித்து பாருங்கள். சரிங்களா? எல்லா இயற்கை மருந்து கடையில் உரக்கடையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். நான் எல்லா ஊருக்கும் பார்சலில் அல்ல கொரியரில் நம்ம வந்து கொடுக்கலாங்க. நம்மக்கிட்ட 1 லிட்டர் வேம் வந்து என்ன ரேட் அப்படின்னா
335 வருங்க. 335 1 லிட்ரு. 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் கொடுக்கலாங்க. வெயில் காலத்தில் கண்டிப்பாக வேம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பயிரோட வளர்ச்சியே வேறு மாதிரி இருக்கும். 1 வாரம் அல்லது 10 நாள்லேயே உங்களுக்கு பயிரோட வித்தியாசம் தெரியும். சரிங்களா? உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பர் கொடுக்குறேன். என்னோடய கடையோட அட்ரஸ் லொக்கேஷனும் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா MSS பார்சலில் அல்லது ST கொரியரில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே கொடுக்கலாங்க.